தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகி கூட்டமானது சேலம் மாவட்ட சீலநாயக்கன்பட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தற்போது இந்த சீலநாயக்கன்பட்டி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமானது 12 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதில் சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்ட நிர்வாகிகள் சார்ந்த இந்த சந்திப்பிலானது பங்கேற்க இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கூட்டத்தில் காவல்துறையினர் விதித்துள்ள 51 விதிகளின்படி சுமார் 4998 நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று திட்டவட்டமாக ஏற்கனவே கட்சி தலைமை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு QR கோட் மூலம் ஸ்கேன் செய்த பிறகே அவர்களே உள்ளே காவல்துறை அதிகாரிகள் அனுமதிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தில் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் ஆகியவற்றிற்கு அனுமதி கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே. மேலும் பாதுகாப்பு பணியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் குடிநீர் வசதிகள் அனைத்துமே கட்சி நிர்வாகி சார்பில் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகள் பொறுத்தவரை 5000 நபர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அனைவரும் முந்தி அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் கட்சி தலைமை மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனுமதி சீட்டு இல்லாத தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை யாரும் கூட்ட நெரிசலில் உள்ளே அனுமதிக்க கூடாது என்றும், அதே போல தாவேகா தலைவர் விஜய் பேசுவதை தொண்டர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையை பார்த்து கண்டு ரசிக்கும்படி ஏற்கனவே அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது ஒவ்வொருவரும் இங்கே வருகை தந்து விசில் அடித்து கொண்டே உள்ளே செல்லக்கூடிய காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிய கூட்டத்தில் 58 நாட்களுக்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று சேலத்தில் நடக்கக்கூடிய சீலநாயக்கன்பட்டியில் உள்ள கார்டனில் இன்னும் சில மணி நேரங்களில் அவர் உரையாற்ற இருக்கிறார். இன்று உரையாற்ற இருக்கக்கூடிய நேரங்களில் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி உள்ளிட்டரும் பலரும் விமர்சிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் தொண்டர்கள். அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் தொடர்ந்து தமிழக வெற்றி தலைவர் விஜய் விமர்சனம் செய்து வந்த நிலையில் பாஜக குறித்து விமர்சனம் செய்யவில்லை என்று தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் இன்று பாஜக பற்றி விஜய் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.